வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா அனுபவங்கள் பலவற்றை நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். இந்த சம்பவம் தினமலர் நாளிதழில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2014ஆம் வருடம் பிரசுரமான ஒரு நகைச்சுவை கலந்த உண்மை சம்பவம். அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவரது அவதார நாளை ஒட்டி அவர் நிகழ்த்திய நகைச்சுவை கலந்த சம்பவம் ஒன்றை அறிவோமா? கும்பகோணம் சிவாலயம் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மகா பெரியவா வந்திருந்தார். கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு மற்ற சிவத்தலங்களுக்கும் சென்றுவிட்டு மாலையில் ஸ்ரீமடத்திற்கு திரும்பினார். அந்த சமயத்தில் மடத்தில் பாகவதர் ஒருவர் ராமாயண உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். வாட்ட சாட்டமான தோற்றமும் சிவப்பு நிறமும் கொண்ட பாகவதர் தனது அந்தஸ்தை பறைசாற்றிக் கொள்ளும் விதத்தில் வைரக்கடுக்கன், 10 விரல்களிலும் தங்க மோதிரம், கழுத்தில் தொடங்கி வயிறு வரை அடுக்கடுக்காய் தங்கச் சங்கிலிகள், 4 விரல் கட்டை ஜருகையுடன் பட்டு வேஷ்டி, அங்கவஸ்திரம், இடுப்பில் பச்சை துண்டு, சிரித்தால் தெரியும் தங்கப்பல், வெற்றிலை போட்டு சிவந்த வாய் என படாடோபமாக இருந்தார். போரா குறைக்கு தான் பேசும்போது கைத்தட்ட 10 ஜால்ராக்களையும் அழைத்து வந்திருந்தார். மகா பெரியவாலும் உபன்யாசம் கேட்க வருகிறார் என்பதை அறிந்த பக்தர்கள் திரளாக கூடினர். மகா பெரியவா அமர்ந்திருக்க பாகவதர் உபன்யாசத்தை தொடங்கினார். அன்றைய தினம் அனுமன் சஞ்சீவி மலையை இலங்கைக்கு கொண்டு வந்த விதத்தை விவரித்தார். ஜால்ராக்கள் தேவையில்லாத இடத்தில் கூட கைத்தட்டினர். அந்த அளவிற்கு அந்த பாகவதர் ஒரு புகழ் விரும்பி பேச்சின் இடையே அவ்வப்போது என்று பெருமூச்சு விட்டபடி முக்கி முணங்கினார் பாகவதர். பேச்சை கேட்டவர்களுக்கு இது மிகவும் சங்கடமாக இருந்தது. உபன்யாசம் முடியவும் மகா பெரியவாளை அருளுரை வழங்கும்படி விழா குழுவினர் கேட்டுக்கொள்ள மகா பெரியவா என்ன சொல்லப் போகிறார் என கேட்க பக்தர்கள் காத்திருந்தனர். ஏன், பாகவதரும் கூடத்தான் காத்திருந்தார். மகா பெரியவா ஆசியுரை வழங்கும் போது பாகவதரின் உபன்யாசம் பற்றியும் பேசினார். பாகவதர் ஆஞ்சநேயரின் பலம் பற்றி நமக்கெல்லாம் எடுத்துச் சொன்னார். சந்தோஷம்தான். ஒண்டியாலா சஞ்சீவி பர்வதத்தை தூக்குன போது கூட அவர் இப்படி முக்கி முணங்கினாரான்னு தெரியல. ஆனா பாகவதர் வரிக்கு வரி முக்கி முணங்கியது ஏன்னே புரியல. ஒருவேளை அவர் போட்டிருக்கிற வைர தங்க நகைகளின் பாரத்தை சுமக்க முடியாம தான் இப்படி முக்கி முணங்கினாரோ என்னவோ என்று நகைச்சுவையுடன் சொல்ல பாகவதர் தலை குனிந்து கொண்டார். இதை கண்ட மகா பெரியவா மரக்கிளை உச்சியில தேன் எடுக்கிறப்போ எடுப்பவரை தேனீக்கள் கொட்டுவது உண்டு. ஆனால் தேன் கிடைக்கிற ஆசையில் அதை தாங்கிப்போம். அது மாதிரி பாகவதரின் உபன்யாசத்தை கேட்கிறப்போ இந்த சின்ன குறைபாட்டை நாமும் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை என்று அவர் சொற்பொழிவு நன்றாக இருந்தது பற்றியும் சொல்லி முடித்தார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.